ஹொசூர் பேருந்து நிலையம் அருகே சேவை சாலையில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏதேனும் ஏற்பட்டதா? விவரங்களை சொல்லலாம். ஒசூர் பேருந்து நிலையம் அருகே சர்வீஸ் சாலையில் வந்த ஒரு ஸ்கார்பியோ வாகனம் தான் திடீரென தீப்பெட்டி இருந்தது. அதனால் பரபரப்பு காணப்பட்டது. ஒசூரில் தொழிலதிபர் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான 2 ஹோட்டல்கள் இருக்குது. அந்த ஹோட்டலுடைய உரிமையாளருடைய வாகனத்தை தான் அவருடைய டிரைவர் பிரவீன் என்னும் டிரைவர் தான் அந்த ஹோட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளியல் சோப்பை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் வரும்போது தான் இந்த தீயானது பற்றியது. அதாவது சர்வீஸ் சாலையில் ஒசூர் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள சர்வீஸ் சாலையில் வந்தபோதுதான் திடீரென இந்த காரினுடைய முன்பகுதி புகையாக காணப்பட்டது. உடனடியாக டிரைவர் இறங்கி அதிலிருந்து இறங்கி விட்டார். பின்பு பார்க்கும்போது உடனடியாக அந்த பகுதி முழுவதும் தீயாக பரவியது. தீ மலமளமான எரிந்ததால் தீ அணைக்க முடியாமல் தடுமாறினர். அப்போது அங்கிருந்தவர்கள் ஒரு சிலர் அருகே இருந்த சில நீரை எடுத்து அணைக்க முயற்சித்தனர். இருந்த போதிலும் தீ மலமான எரிந்ததால் வாகனம் முழுவதும் எரிந்து நாசமானது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஒசூர் தீயணைப்பு துறையினர் காரை எரிந்து கொண்டிருந்த காரை முற்றிலுமாக அணைத்தனர். அதன் பின்னரே அந்த கார் முழுவதும் எரிந்த நிலையில் காணப்பட்டது. எரிந்து எலும்புக்கூடாக தற்போது காணப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் தடையப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கார்முகில். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.